தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பதில் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அவர்களுக்காக இந்த தகவல். அதே போல நம்ம சேனல்ல போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, கண்ணன் கேள்வி கேட்டிருக்காரு. சார், மீ 85.8% எஸ்சி கேண்டிடேட், பர்சன்டேஜ் கரெக்டா செட் பண்ணிருக்கேன். ஜாப் சான்சஸ் இருக்கா ப்ரோ? டெல் மீ. சான்சஸ் இருக்குங்க. நீங்க 20 ப்ரிஃபரன்ஸும் கண்டிப்பா கொடுக்கணும். 20 ப்ரிஃபரன்ஸும் நீங்க எந்தவித ஃபீஸும் இல்லாம தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ தாராளமா 20 ப்ரிஃபரன்ஸும் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பெருமாள் சார், நான் அப்ளை பண்ணும்போது கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வைக்கல சார். ஒரு ப்ராப்ளம் இல்ல சார். நான் 10th 424 மார்க்ஸ் சார். எனக்கு சான்ஸ் இருக்கா சார்? எனக்கு வேலை கிடைக்குமா? கணினி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் நீங்க நேரடியா வெரிஃபிகேஷன் போறப்ப கொண்டு போனா போதும். நீங்க கணினி சம்பந்தப்பட்ட பாட பிரிவை கணினி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தனி சான்றிதழ்னு அவசியம் இல்லை. அடுத்து ஏடிஎஸ்பி 8754. ப்ரோ, நான் ஓபிசி செலக்ட் பண்ணிட்டேன். பட் யூஆர்ல அப்ளை பண்ணலாமா? தெரியாம செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இனிமே அப்ளை பண்ண போறவங்க இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. யூஆர்னு கேட்டகரி இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு யூஆர் கேட்டகரியில இருக்கிற வேகன்சிக்கு அப்ளை பண்ணுங்க. அதுதான் சரியான ப்ரொசீஜர். சக்தி பிரியா சார், 411 மார்க்ஸ் யூஆர்எல் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். 20 ப்ரிஃபரன்ஸும் செலக்ட் பண்ணுங்க. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜான் மணி சார், ஐ ஆம் ஸ்டடிங் பிஇ மெக்கானிக்கல். நான் கம்ப்யூட்டர்ல பைத்தான் அண்ட் ஆட்டோ கேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்டிபிகேட் ஓகேவா சார்? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸ்வாதி பிரியா சார், நான் 480 மார்க் வச்சிருக்கேன். பட் ஐ ஸ்டடி பயாலஜி குரூப். பட் நான் ஐ ஸ்டடி சி ப்ரோக்ராம். ஓகேவா? ஓகே தான், நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. 20 பிளேசஸும் செலக்ட் பண்ணிடுங்க. பாரதி ஜே சார், நான் ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு பதில் நான் பிசி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் ஆகுமா சார்? வாய்ப்புகள் இருக்கு, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிசி எம்பிசி எல்லாம் ஓபிசி கேட்டகரியில வரும். அது உண்மைதான். அதுக்காக தனியா அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணி ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும். அதை தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கு பதிலாக பிசி எம்பிசி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு தவறான ப்ரொசீஜர் தான் சொல்லணும். ஓபிசி எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்றத நம்ம தனியா வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நந்தினி வெங்கடேஷ் சார், 10th ஒரிஜினல் சர்டிபிகேட் காலேஜ்ல இருக்கு சார். என்ன பண்ணலாம்? ஜெராக்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதா? ஜெராக்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் டிக்ளரேஷன் இதுல சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஐடெக் சார், +2ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகே, இன்னும் நோட்டிபிகேஷன்ல இருக்கு சார். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்ளை பண்ணுங்க. கவி கணேஷ் சார், தேர் இஸ் நோ செப்பரேட் மார்க் ஃபார் தியரி அண்ட் பிராக்டிகல் இன் சயின்ஸ். ஹவு டு அப்ளை தட் மார்க்? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்கன்னு இல்ல, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றாங்க. நீங்க அந்த ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நார்மலா ஸ்டேட் போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிருப்பீங்க. அது இல்லாம உங்களுக்கு அடிஷனலா 2 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டேட் போர்ட் ஆஃப் 2011க்கு முன்னாடி முடிச்சவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 12க்கு அப்புறம் முடிச்சவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிக்கல் காலம் ஓபன் ஆகாது. ஷர்மிளா ஜி ப்ரோ, ஓபிசி செலக்ட் பண்ணிட்டு அதுல எம்பிசி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, இது தவறு. தனியா ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும். பானு மித்ரா சார், நான் 442 மார்க்ஸ் 2009 பாஸ்ட் அவுட். பட் ஓபிசி சர்டிபிகேட் 2017 வேலிடிட்டி முடிஞ்சதை அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா? இது ரிஜெக்ட் ஆகுமான்றத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. எனிவே நீங்க ஓபிசி புதுசா ரினியூல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வெரிஃபிகேஷன் போறப்ப யூஸ் ஆகும். அடுத்து விக்னேஸ்வரி ப்ரோ, நான் ஸ்டேட் போர்ட் செலக்ட் பண்ணேன். பட் 2011 பேட்ச் நோ பிராக்டிக்கல். பட் பிராக்டிக்கல் மார்க் கேக்குது, என்ன பண்றது? இல்ல, கேட்காதுங்க. ஆக்சுவலா நீங்க செலக்ட் பண்ணது சரியா லோட் ஆகலன்னு நினைக்கிறேன். திரும்ப செலக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கேட்காது. அடுத்து எம் நாகராஜன், இல்லையா சார், 5 அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 15 எப்படி அப்ளை பண்றது? ஸோ 5 நீங்க அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இது சம்பந்தமா நம்ம தனியா வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கோம். சேனல்ல வீடியோ டேப்ல செக் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். பாருங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னா, திரும்பவும் நீங்க பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 5
பிளேசஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ண முடியும். திரும்ப பேமெண்ட் பண்ணணும். 5 பிளேஸுக்கு வந்து நீங்க 100 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்க வந்து பிசி எம்பிசி ஓபிசி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா பே பண்ண வேண்டாம். மூர்த்தி சத்யா சார், நான் எஸ்சி கேட்டகரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஓல்டா அப்லோட் பண்ணிட்டேன், அது மிஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட நியூ சர்டிபிகேட் தான் இருக்கு, வெரிஃபிகேஷன்ல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. சத்யா தீபா சார், நான் ப்ரெசன்ட் ஆக்குபேஷன் ஃபில் பண்ணும்போது எரர் அக்கர் ஆகுது சார். ஆமா, இது வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து வெப்சைட் எரர். நீங்க வந்து மார்னிங் டைம்ல ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நைட் டைம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேபி முத்துமெக் சார், 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரியே சைன் அப்லோட் பண்ணணுமா? இந்த சந்தேகமும் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. இது வந்து பெரிய இஷ்யூ இல்ல. இப்ப இருக்கிற சைனையே கூட வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க, பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆஷா விக்கி சார், நான் ஒரு லொகேஷன் செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். வாட் வில் ஹேப்பன்? ஒன்றும் ஆகாதுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் வந்து நீங்க போட்டி போட போறீங்க. அங்க உங்களுக்கு உங்களை விட அதிக மார்க் எடுத்தவங்க போட்டி போட்டுருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்காது, அவ்வளவுதான். இன்கி சமி ப்ரோ, ஓபிசி சர்டிபிகேட்ல வந்து ஓபிசி சர்டிபிகேட்ல நான் ஃபீமேல் இல்ல, ஃபீமேல் எல்லா பிளேஸ்லயும் செல்வி பிளஸ் நேம் இருக்கு, போட்டோ கரெக்டா இருக்கு. பட் ஒரு பிளேஸ்ல மட்டும் அண்ட் ஆர்இஸ்ன்னு இருக்கு, ப்ராப்ளம் வருமா? உங்க கேள்வி சரியா புரியல, திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க. அடுத்து ரம்யா ஆர்எஸ் சார், என் ஓபிசி சர்டிபிகேட்ல இனிஷியல் தப்பா இருக்கு, ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? பண்ணலாம், சான்சஸ் இருக்கு. அடுத்து அபினேஷ் முருகேசன் சார், ஏஜ் எவ்வளவு இருக்கணும் அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், பாருங்க. அடுத்து ஷோர் பிரதர், நான் பிஇ சிவில் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, அந்த சப்ஜெக்டை அரியர் என்ன பண்றது? அப்ளை பண்ணி வைங்க, பார்க்கலாம். அடுத்து விக்கி பீட்டர், சர்டிபிகேட் எல்லாம் ஒரிஜினல் தான் அப்லோட் பண்ணணுமா? கண்டிப்பா ஒரிஜினல் தான் அப்லோட் பண்ணணும். சரண்யா சார், கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் 1 மந்த்க்குள்ள தான் வச்சிருக்கேன். 12th கிளாஸ் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நீங்க 20 பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. தனலட்சுமி, என் மார்க் 354 அண்ட் ஓபிசி தான் சார், என்ன செலக்ட் பண்ணுவாங்களா? வாய்ப்புகள் இருக்கு, 20 பிளேசஸும் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்து திண்டுக்கல் சதீஷ் ப்ரோ, நான் ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருந்தேன், பட் அது ரிட்டர்ன்ல வாங்கினது, ஸோ அதுல எந்த வேலிடிட்டின்னு மென்ஷன் பண்ணல, அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நியூ சர்டிபிகேட் வாங்கிட்டேன், ப்ராப்ளம் ஆகுமா ப்ரோ? ப்ராப்ளம் ஆகாது. வெரிஃபிகேஷன்ல வந்து நீங்க நியூ ஓபிசி வந்து சப்மிட் பண்ணுங்க. அடுத்து விஜய் டி ப்ரோ, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து கம்ப்யூட்டர்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, அது போதுமா இல்ல கோர்ஸ் படிக்கவா? இனிமேல நான் 3rd இயர் பிஇ படிக்கிறேன். நீங்க அப்ளை பண்ணுங்க, வெரிஃபிகேஷன் கூப்பிட்டா வந்து சொல்லுங்க, சான்சஸ் இருக்கு. அடுத்து வெங்கட் சங்கர் சார், என் ஓபிசி சர்டிபிகேட் வேலிடிட்டி மார்ச் 31 ஓவர் ஆயிடுச்சு. மார்ச் 30 அப்ளை பண்ணிட்டேன், ஆனா ஃபைனல் சப்மிட் இன்னும் கொடுக்கல. இப்போ ஃபைனல் சப்மிட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்மிட் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய ஓபிசியை ரினியூல் பண்ணிடுங்க. அடுத்து நிர்மலா டி, ஆஃப்லைன் ஃபீஸ் பேமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வில்லேஜ்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமுக்கு வந்து பே பண்ணணும், என்ன போஸ்ட்டுக்கு வந்து பே பண்றீங்க அப்படின்றத சொல்லி நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். பிரவீன்குமார் சார், கேஸ்ட் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாமா ப்ரோ? எதுக்காக நீங்க கேக்குறீங்கன்னு தெரியல, ஓபிசிக்காக கேக்குறீங்களா அப்படின்றது தெரியல. ஓபிசிக்காக கேக்குறீங்கன்னா பண்ணக்கூடாது, நீங்க தனியா ஓபிசி அப்ளை பண்ணி வாங்கி அதை தான் அப்லோட் பண்ணணும். அடுத்து வி கணேஷ் மூர்த்தி சார், பிபிஎம் வேகன்சி பினிஷ் ஆயிடுச்சுன்னா அதுல அப்ளை பண்றவங்களுக்கு ஏபிஎம்ல வேகன்சி இருக்குமா? வாய்ப்பு இருக்கு, கால் ஃபேர் பண்ணுவாங்க. ரிசல்ட் எப்போ வருதோ அப்பதான் வந்து இதை நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். அடுத்து கார்த்திகா செல்வகுமார் சார், எனக்கு ஓபிசி ஏப்ரல் 10 கிடைக்கும்னு எனக்கு ஓபிசி ஏப்ரல் 10 கிடைக்கும், நான் அப்ப அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 15 தான், ஏப்ரல் 15. ஸோ வெயிட் பண்ணுங்க. அடுத்து சுதா கேஜிஎம் சார், நான் கேட்டகரி யூஆருக்கு பதிலாக ஓபிசி செலக்ட் பண்ணி பிசி அப்லோட் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகுமா? வாய்ப்பு இருக்கு. விஜய் எம் சார், யூஆர்எல் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் கேஸ்ட் சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் வரல. யூஆருக்கு வந்து தேவை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலாமாஸ் ஹலோ ப்ரோ, 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, கண்டுபிடிச்சாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து தாமரை இன்ஃபோ சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. திஸ் இஸ் முருகவேல் ப்ரோ, ஐ எம் எம்பிசி கம்யூனிட்டி, நான் இடபிள்யூஎஸ் வாங்கலாமா? பிகாஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் ஃபேமிலி அண்ணா, ஸோ வாங்கலாமா? எம்பிசி கேஸ்ட் எலிஜிபிளா ப்ரோ? ஃபார் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் ப்ளீஸ் ரிப்ளை ப்ரோ. நீங்க வாங்கலாம், இடபிள்யூஎஸ் வாங்கி அப்ளை பண்ணலாம், லேட் ஆகலாம்.
எம்பிசியும் ஓபிசி கேட்டகரியிலையும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். முடியல அப்படின்னா யூஆர் கேட்டகரியிலேயே அப்ளை பண்ணுங்க. எல்லாமே வந்து நீங்க எடுக்கிற டிசிஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸ்ரீதரன் சார், நான் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வாங்கணுமா? இல்ல தேவையில்ல ப்ரோ. ராஜன் ராஜு. ராதிகா சார், நான் 411 மார்க், நான் யூஆர் பண்ணி இருக்கேன், எனக்கு ஜாப் கிடைக்குமா? சான்சஸ் இருக்கு. 20 பிளேஸும் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. மேகலா, நீங்க வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, என்ன பதில் சொல்றாங்கன்றத பொறுத்து அப்ளை பண்ணுங்க. சரண்யா வேலு, ஹாய் சார், நான் போர்டு மாத்தி பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? 452 மார்க், மை அப்ளிகேஷன் கெட் ரிஜெக்டட். சான்சஸ் இருக்குங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் ஆன்லைன் அப்ளை பண்றப்ப ஏற்படுற மிஸ்டேக்ஸுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத 100% வந்து நம்மளால சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாம், சம்டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்க டிக்ளரேஷன் எல்லாம் வந்து ஓகே கொடுக்குறப்பயே வந்து உங்களுடைய தவறுகளுக்கு வந்து நீங்க தான் பொறுப்புன்ற மாதிரி வந்து உறுதி அளிச்சிருக்கீங்க. அதனால வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. உங்களை செலக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு அந்த தப்பையும் பண்ணாதீங்க, அதுவும் வந்து தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. இதுக்கப்புறம் அப்ளை பண்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நவீன்குமார், ஆனா நான் ஓபிசில ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன், பட் ஓபிசி சர்டிபிகேட் இல்லைன்னு அப்ளை பண்ணல. தென் அனதர் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி யூஆர் கேட்டகரியில ஃபுல் டீடைல்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? மேபி பார்க்கலாம் ப்ரோ, ரிசல்ட் வந்தா தான் தெரியும். காளிதாஸ் ப்ரோ, என்கிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இருக்கு, ஸோ ஓபிசில 10 ப்ரிஃபரன்ஸ், யூஆர்ல 10 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா? இல்லைனா ஓபிசி யூஆர் எதுல அப்ளை பண்ணலாம்னு எது பெஸ்ட்? மை மார்க் வந்து 459, 91.8%. ஓபிசில 10, யூஆர்ல 10ன்னு கொடுக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சிலர் வந்து சஜஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓபிசி கேட்டகரியிலேயே வந்து 20 பிளேசஸும் கொடுங்க, அதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சஜஷன் தான், நீங்க தான் டிசைட் பண்ணணும். அடுத்த கேள்வி, அன்வர் கனி சார், நான் ஜெராக்ஸ் சர்டிபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிபிகேட்னு மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஸோ காப்பினா ஜெராக்ஸ் தானே? அண்ட் ஐ ஆஸ்க் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர், they said that is the not problem by STS டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா சொல்லுங்க, ராங் இன்ஃபர்மேஷன் வீடியோ போடாதீங்க சார். ஹலோ ப்ரோ, நீங்க வந்து டிக்ளரேஷன் இதுல வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணுங்க, நானும் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்க. இதை தவிர்த்து எல்லாமே வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரே கேள்விதான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அது நீங்க பார்த்தாலே வந்து தெரியும். ஓபிசிக்கு பதில் வேற பிசி எம்பிசி சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறது, இந்த மார்க்குக்கு வந்து கிடைக்குமா? எல்லா டவுட்டுக்குமே வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். இந்த தகவல்கள் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.